இந்தியாவின் பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, உலகின் முன்னணி நிறுவனங்களுக்கும் தமிழ்நாடு முகவரியாக விளங்கி வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் 9,000 கோடி ரூபாய் மதிப்பில் அமையும் டாடா மோட்டார்ஸ் கார் ஆலைக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக அதிநவீன உற்பத்தி திறன் கொண்ட வாகன தொழிற்சாலையை ராணிப்பேட்டையில் அமைக்கிறது டாடா நிறுவனம். ராணிப்பேட்டையில் புதிய டாடா ஆலை அடிக்கல் நாட்டு விழாவில் டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் பேச்சு. விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ள விசிக மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுக வந்தால் வரவேற்கிறோம். மக்களை பாதிக்கும் திட்டங்களில் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைவதில் தவறு ஒன்றும் இல்லை என பால்வளத்துறை அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் கருத்து. கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் பகுதியில் அமைய உள்ள அணுக்கனிம சுரங்க திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கக்கூடாது. தமிழ்நாட்டிற்கு தீங்கிழைக்கும் அணு கனிம சுரங்கத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்வதுடன் கருத்து கேட்பு கூட்டம் போன்றவற்றை நடத்துவதையும் கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். விக்கிரவாண்டியில் அக்டோபர் 27 நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்க அக்கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவு. மாவட்டங்கள் தோறும் இன்று முதல் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஆலோசனை. தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்த புகாரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு செய்ய பெங்களூர் குற்றவியல் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஜே.பி. நட்டா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலம் மிரட்டி பணம் பறித்ததாக ஜனாதிகார சங்கர் அமைப்பு தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. தேர்தல் பத்திர மோசடி புகாரில் பிரதமர் மோடி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் பதவி விலகினால் நானும் பதவி விலக தயார் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சவால். முடா நில மோசடி வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பதவி விலக வேண்டும் என பாஜகவினர் வலியுறுத்தும் நிலையில் சித்தராமையா பதிலடி. மார்ச் 2016 முதல் மார்ச் 2024 வரை பிரதமர் மோடி 13 மாநில அரசுகளை கவிழ்க்க முயற்சி செய்தார். அதில் 10 மாநில அரசுகளை கவிழ்ப்பதில் அவர் வெற்றி பெற்றார். அமலாக்கத்துறை, சிபிஐ ஆகியவற்றை தவறாக பயன்படுத்தும் பாஜக போலி வழக்குகள் மூலம் என்னை கைது செய்து சிறைக்கு அனுப்பியது என டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.